கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். அன்பானவர்களே, வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம். அதாவது முதல்ல வஞ்சனையினால் வருகிற பொருள் குறைந்து போகும் அப்படின்னா, வஞ்சனையினால் வருகிறதுனா என்ன? அடுத்தவர்களை வஞ்சித்து வருகிறது தான் வஞ்சனையினால் வருகிறது. அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது தான் வஞ்சனையினால் வருகிறது. உழைப்பே இல்லாமல், வேலைக்கும் போகாமல், தன்னோட உடல் உழைப்பும் இல்லாமல், தன்னுடைய புத்திக்கும் ஒரு உழைப்பு இல்லாமல், தான் எந்த முதலீடும் பண்ணாமல் மற்றவர்களுடைய சம்பாத்தியத்தை எப்படி நயவஞ்சகமாக ஏமாற்றி வாங்க முடியும்? மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை எப்படி நயவஞ்சகமாக பேசி ஏமாற்றி பயமுறுத்தி அந்த பொருளையெல்லாம் தனக்கு உடைமையாக்கி கொள்வது, அதுதான் வஞ்சனையினால் வருகிற பொருள். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு உதவின்னு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மிடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல் பார்ப்பாங்க. அப்போ அந்த உதவி செய்வதற்கு கைமாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பொய் பேசி ஏமாற்றி நயவஞ்சகமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளையெல்லாம் அவர்கள் வஞ்சித்து வைத்து கொள்வார்கள். அப்படி வஞ்சித்து வைத்து கொள்ளுகிற அந்த பொருளானது ஒரு காலத்தில் குறைஞ்சி போயிடும். எத்தனை நாளைக்கு ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும்? நினச்சி பாருங்கள். அவனுடைய சுயரூபம் தெரிய வருகிற போது யாருமே அவனிடத்தில் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, உதவின்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவனை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போ இவன் நயவஞ்சகமாக சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிடுவான். கடைசி காலத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், மருத்துவத்துக்கு வழி இல்லாமல், ரொம்ப அவமானப்பட்டு வேதனைப்பட்டு தான் அவனுடைய கடைசி கால வாழ்க்கை இருக்கும். ஆனால் கைப்பாடாய், அருமையான வசனம் சொல்கிறார் பாருங்க, கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடுனா உழைக்கிறவன், கொஞ்சமாக சேமிப்பான். டேய், குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக சேர்த்தண்டா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? குருவி கொஞ்சமாக சேர்க்கும். அந்த குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக தன்னுடைய உழைப்பிலிருந்து வருகிற சம்பாத்தியத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் தன்னுடைய இருப்பிடத்திற்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி அதில் எவ்வளவு மீதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் மீதியாகும். அந்த கொஞ்சத்தை சேமித்து வச்சு கடைசி காலத்தில் இது நமக்கு உதவும்னு சொல்லி தன் கைப்பாடாய் சேர்த்து வைத்து தன் சொந்த உழைப்பில் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த கடுமையாய் உழைத்து சம்பாதிக்கிறவனுடைய வாழ்க்கை விருத்தி அடையும். இன்றைக்கி நிறையா இடங்களில் பாருங்கள், என்ன இவன் நேற்று ஒரு மாதிரி இருந்தால் இன்றைக்கி பயங்கர பணக்காரன், எப்படி இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இவன் இவ்வளோ பெரிய பணக்காரனானா அப்படின்னு நிறைய பேருக்கு வஞ்சனையினால் வருகிற அந்த சம்பாத்தியத்தை குறித்து சந்தேகம் ஏற்படும். ஆனால் இந்த கைப்பாடாய் சேர்க்கிறவன் பார்த்தீங்களா, அவன் கொஞ்சமாக சேமித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவான். அவன் கைகள் பலம் இழந்து போகிறப்போ, வயசானதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையின் முதிர்காலத்தில் தான் கைப்பாடாக சேர்த்து வச்ச அந்த காசு இருக்கும் பார்த்தீங்களா,
அதில் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு அவனால் வாழ முடியும். ஏன்னா அது வேறு யாருடையதும் இல்லை. அதில் சாபம் கிடையாது, அதில் பாவம் கிடையாது, அதில் சபித்தல் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா இவன் கைப்பாடாய் சொந்தமாய் உழைத்து சம்பாதித்து சேமித்தது. அந்த சேமிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தில் அவன் விருத்தி அடைவான். இன்னும் அதிகமாக அவன் விருத்தி அடைவான். ஏன்னா அங்கே அவன் விதைப்பது தன்னுடைய உழைப்பை, அங்கே விதைப்பது தன்னுடைய கைவேலையை, அங்கே விதைப்பது தன் சரீரத்தின் உடல் உழைப்பை அவன் முழுமையாய் அங்கே விதைக்கிறான். ஆகவே தான் அவன் விருத்தி அடைகிறான். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரை என்னென்னா, எந்த காரணத்துக்கொண்டு யாரையும் ஏமாற்றியோ நயவஞ்சகமாகவோ அவர்களிடத்திருக்கிற பொருளை நாம் அபகரித்தோம்னா அது நம்மிடத்தில் இருக்கிறதையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடும். நம்முடைய கைப்பாடாய் நம்முடைய உழைப்பாய் கொஞ்சம் சேமித்து வச்சாலும் அது நாளாக விருத்தி அடையும். நிச்சயமாகவே நாம் கடுமையாய் உழைப்போம், சிறுக சேமிப்போம். வசனம் சொன்னது போல் நாம் விருத்தி அடைவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்கிற வேலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அப்போ நம்ம கைப்பாடாய் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அதில் சந்தோஷம் இருக்கும், அதில் சமாதானம் இருக்கும், அதில் உண்மை இருக்கும், அதில் உரிமை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு விருத்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த வசனம் சொன்னது போல நாங்கள் நயவஞ்சகமாய் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றி அதில் வருகிற சம்பாத்தியத்திலே வாங்குகிற பொருள் எங்களை விட்டு குறைந்து போகும். அது மட்டுமல்ல சாமி, அது எங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாததாக இருக்கும் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய கைப்பாடாய் எங்களுடைய சரீர உழைப்பை விதைத்து அதில் சம்பாதித்து சேமிக்கிறதில் நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே. அதற்கான ஞானத்தையும் அதற்கான அறிவையும் அதற்கான உடல் வலிமையையும் கர்த்தர் நீர் தர வேண்டும். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.